கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு இன்று நாம் ஒரு வசனத்தை ஆராய்ச்சி செய்யலாம். அந்த வசனம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்று வாசிக்கின்றோம். இந்த வசனம் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட்டுவிட்டு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காணலாம் என்பதே. சரி, பைபிளில் உள்ள இந்த வசனத்தை நம்மில் பலரும் படித்திருப்போம். எப்போதாவது இந்த வசனத்தில் உள்ளது போன்று செய்திருக்கிறோமா? நிச்சயமாக நாம் செய்தது இல்லை. உங்களில் யாராவது செய்துள்ளீர்களா? சரி, இது போன்று யாராவது செய்துள்ளார்களா என்று நாம் கேள்விப்பட்டது கூட இல்லை. உங்களுக்கு தெரிந்து யாராவது இதை போன்று செய்துள்ளார்களா என்று தெரிந்தால் நமக்கு தெரிவிக்கவும். இந்த வசனத்தை நம்மில் ஏன் யாரும் முயற்சி செய்து பார்க்கவில்லை என்றால், இது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைக்கு ஒத்து வருவதில்லை. ஏனென்றால், நம்முடைய உணவை தண்ணீரில் போட்டுவிட்டு அநேக நாட்களுக்கு பின்பு பார்த்தால் நிச்சயம் அது கெட்டு போயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏன் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்? நிச்சயமாக நம்முடைய தேவன் சொல்லியிருந்தால் அதில் மிகப்பெரிய ரகசியமும் அர்த்தமும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடங்களும் அதில் இருக்கும். சரி, இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிறார். அப்படி நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிறார். அதில் ஒன்று, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று கற்றுத்தருகிறார். சரி, ராஜாக்கள் தானே ஆராய வேண்டும். நாம் ராஜாக்களா என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கின்றோம். ஆக இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் நம்மை ராஜாவாக பார்க்கின்றார். அப்படி என்றால் நம் காரியத்தை ஆராய வேண்டியது தான். சரி, எப்படி ஆராய வேண்டும் என்று தேவனிடம் கேட்டால், ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிரகாரம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று நமக்கு திறவுகோல் வசனத்தை காண்பிக்கிறார். சரி, இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். ஏன் தேடி வாசிக்க வேண்டும்? ஏனென்றால் இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அது என்ன ஜோடி? ஒரு கேள்வி வேதத்தில் இருந்தால் அதற்கு பதிலும் வேதத்திலேயே இருக்கும். இவைகளில் ஒன்றும் குறையாது. இதை நம்முடைய தேவனே கூறுகிறார். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய ஆவி இல்லாமல் ஒருவராலும் கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியென்றால் நாம் ஜெபத்துடன் கர்த்தரின் ஆவியை கொண்டு பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஆராயலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வசனத்தை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது ஆகாரம், தண்ணீர்கள், அநேக நாட்கள், பலன் என்று 4 பாகங்களை காண்கிறோம். நாம் கர்த்தரின் துணை கொண்டு கர்த்தருடைய புஸ்தகத்திலே இதற்கு ஜோடியை தேடுவோம். முதலில் ஆகாரம் என்றால் என்னவென்று கண்டுபிடிக்கலாம். தென்னிந்தியர்களாகிய நாம் நம்முடைய ஆகாரம் அரிசி, பெரும்பாலும் அரிசியாகத்தான் உள்ளது. அதில் நாம் சாதம், இட்லி, தோசை, பணியாரம் என்று செய்து கொள்கிறோம். வட இந்தியாவில் இருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள் கோதுமையை கொண்ட உணவுகளை அதிகம் உண்கின்றனர். இன்னும் உலகெங்கிலும் உள்ள அனைவரும் எந்த வகையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆகாரம் எதிலிருந்து வருகிறது என்றால் ஒரு விதையிலிருந்து தான். உதாரணத்திற்கு நெல், கோதுமை, பழங்கள் அனைத்தும். உதாரணத்திற்கு நாம் சாப்பிடும் அரிசி நெல்லிலிருந்தும், கோதுமையிலிருந்தும், பழங்கள் எல்லா விதமான பழங்களுக்கும் ஒவ்வொரு விதை இருக்கும். அந்த விதையை போட்டால் மாத்திரமே பழங்கள் கிடைக்குது என்பது நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி என்றால் தேவனே அப்படித்தான் உண்டு பண்ணியுள்ளார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12ஆம் வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய
கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று மிக தெளிவாக வாசிக்கின்றோம். ஆக தேவன் உண்டு பண்ணியிருப்பது விதை போட்டால் அதற்குரிய பலனாக காய், கனி, தானியங்கள் எல்லாம் வரும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் உலகெங்கிலும் உள்ள அனைவரும் உணவாக உட்கொள்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான ஆகாரமும் விதைத்தான். இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால், விதை என்றால் என்ன என்று வேதத்தில் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது தான் மிகவும் ஆச்சரியமான ஒரு வசனத்தை லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் என்று வாசிக்கிறோம். வாசிப்பது மாத்திரமல்லாமல் வாசித்த ஆச்சரியமும் அடைகின்றோம். விதை என்றால் தேவனுடைய வசனம். ஆகாரம் என்றால் விதை என்று கண்டுபிடித்தோம். ஆகாரத்தின் மூலதனம் விதை என்று கண்டுபிடித்தோம். விதை என்றால் தேவனுடைய வசனம் என்று கண்டுபிடித்தோம். அடுத்தது தண்ணீர்கள் என்றால் என்ன என்று வேதத்தில் தேடி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாக நாம் ஒன்றை இங்கு கவனிக்க வேண்டும். தண்ணீர் என்று இல்லாமல் தண்ணீர்கள் என்று பன்மையில் உள்ளது. நாம் ஒரு டம்ளரில் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் என்று தான் வாசிக்கிறோம். ஒரு சொம்பில் இருந்தாலும் தண்ணீர் தான் என்று வாசிக்கின்றோம். இன்னும் மிகப்பெரிய தண்ணீர்கள் அடங்கிய ஆறு, குளம், ஏரி இவைகளில் இருக்கும் தண்ணீரை கூட நாம் தண்ணீர் என்று தான் கூறுகிறோமே தவிர தண்ணீர்கள் என்றும் எங்கும் கூறுவதில்லை. இன்னும் ஒரு படி மேலே சென்று இந்த பூமியில் அதிக இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் கடல், பூமியை நீர்க்கோளம் என்று தான் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட கடலில் இருக்கும் தண்ணீரை கூட நாம் தண்ணீர் என்று தான் சொல்கிறோம். கடல் தண்ணீர் என்று தான் சொல்கிறோமே தவிர கடல் தண்ணீர்கள் என்று சொல்வதில்லை. ஆக எல்லாமே நாம் தண்ணீர் என்று சொல்ல தேவன் மாத்திரம் தன்னுடைய வேதத்தில் தண்ணீர்கள் என்று குறிப்பாக இந்த வசனத்தில் உபயோகித்திருக்கிறார். அப்படி என்றால் தேவன் உபயோகித்திருந்தால் அதில் நிச்சயம் மிகப்பெரிய ரகசியம் இருக்கும் தானே. சரி, இதையும் நாம் வேதத்தில் தேடுவோம். அப்படி தேடும் பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமான வசனம் கிடைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று மிகவும் ஆச்சரியமான வசனத்தை காண்கிறோம். ஏனென்றால் இங்கும் அதே தண்ணீர்கள் என்ற வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறார். ஆக தண்ணீர்கள் என்றால் ஜனங்கள், கூட்டங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள் என்று புரிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஆகாரம் என்றால் விதை, அதாவது விதை என்றால் வசனம் என்று பார்க்கிறோம். தண்ணீர்கள் என்றால் முழு மனுக்குலம், அதாவது பலவித ஜனங்களானாலும் சரி, பலவித பாஷைக்காரரானாலும் சரி, கூட்டங்களானாலும் சரி, ஜாதிகளானாலும் சரி, அவைகள் எல்லாமே அவைகளின் மீது இந்த ஆகாரமாகிய விதையாகிய தேவனுடைய வசனத்தை தண்ணீர்களாகிய முழு மனுக்குலத்தின் மேல் போடும்போது இன்றைக்கு இல்லை என்றாலும் அநேக நாட்களுக்கு பின்பாவது கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் என்பதே இதன் பொருளாக உள்ளது. அன்புக்குரியவர்களே, இது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு மிகவும் ஆச்சரியமாக ஒத்துப்போகிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒருவருக்கு அறிவிக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் வருத்தப்பட தேவையில்லை. ஏனென்றால் நாம் சொல்வது கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாக அது வெறுமையாய் திரும்பாமல் அவர் விரும்பினதை செய்து முடிக்கும் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் அனைவரும் இதை மனதில் வைத்து கொண்டு நிச்சயமாக ஊழியத்தில் இன்னும் அதிகப்படியான பலனை எதிர்பார்க்காமல் அதிகப்படியான முயற்சியை செய்து, ஆனால் அது பின்பு நமக்கு பலன் தரும் என்பதை நாம் உணர்ந்து தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறுவோமாக, இன்னும் முன்னேறி செல்வோமாக என்பதே. தேவன் தாமே நம் யாவரையும் அவருடைய குமாரர் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.